ஓடி அங்க ஓடி சரிங்க அவராசி நல்லா இருக்கு ஏ மத்தாளக்கார மாமா ஏங்க இந்த ஊரான ஊருக்குள்ள இப்பதான் நான் முத முறையா வெளியே வந்திருக்கிறேன். ஆமா இப்பதான் கொலைக்காட்சியில இருந்து வெளியே வந்துக்கிறோம். என்கிட்ட பேசுறதுக்கு ஒரே ஒரு குச்ச கொலை காயமே இப்பதான் குஞ்சு தடவிட்டு போன ஏங்க நல்லா அழகா அறிவா பார்த்த முள்ள ஒரு ஆம்பளையா வேணுமே. என்ன பத்தி நீ சொல்றதுலயே ஐ லவ் யூ மாமாங்கணும். ஆமா ஐ லவ் யூ சொல்லணும் உனக்கு சொல்லு. சரி ஏமா ஏங்க அந்த நாட்டோட சுத்தி பாரு. ஜோடி ஏமா அந்த நாட்டோட சுத்தி பாரு. ஆளு பார்த்தா அஜித் குமார். ஐயோ அப்படியா அப்பேர்பட்ட பேரழகா. ஏமா அவர் அழகு சொல்ல ஊர் பேர் வேணும். அவர் கால் அழகும் அவர் கை அழகும் அவர் உடம்பு அழகும் அவர் நடை அழகும். அவரை பார்த்தா அவ்வளவு அழகா இருப்பாரு. ஆமா போய் பார்த்தா ஒண்ணு போறேன் என்னங்க 10 ஒண்ணு போற எத்தனை 10 ஒண்ணு போனா 9 அந்த பையன் தூக்கிட்டு போனானே எங்கேயோ கண்ட செல்லவாரி அந்த மீசுக்காரமான பார்த்தானே அந்த மீசுக்கார மாமா சாட்சிக்குள்ள கைய விட்டு நமக்குறான். சின்ன குறவஞ்சி நாடகம் வந்தா ஆள வந்தா அப்படியாத்தான் இப்பேற்பட்ட ஊர் சரத்துக்குள்ள எங்கேயோ கிடந்த தெல்லவாரி பையன் என்ன தூக்கிட்டு போறானே நீ பாத்துட்டு சும்மாவா இருந்த பின்னாடியே வந்தன. ஏன் பின்னாடி என்னத்துக்கு என்ன நக்கத்துக்கு வந்தியா? அடினா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு அடினாலும் அது இட்டி மாதிரி எப்படி இந்த தங்க தமிழ்நாட்டுல அதுவும் இந்த மத்தலாபுரத்து கிராமத்துல ஒரு பொம்பளை கை தொட்டுவிட்டு இந்த மத்தலாபுரத்தை தாண்டி போவானா? ஏண்டா அவன் தூக்கிட்டு போறானே அவன் அடிச்சு அட்டினா ஒரு அட்டினாலும் சாட்டை எடுத்துக்கணும்னா இப்படி தொகையா விட்டுக்கணும்னா அங்க பாரு. சூடு கட்டவனே சொன்ன கட்டவனே ஏன்னா அந்த பையா ஐயா எந்திரியாயோ இவளே ராவடி தாங்க முடியல. ஏங்க ஏத்து பூஜை பதவையா தேவரே பதவையா சாவுதி பதவையா ஏல தட்டுவாளி பதவையா முடிச்சு பதவையா நீல ஜாலியா ஒட்டா வரா எந்திரி ஏடி மேட்டூர்காரி ஏ
பொழிக்கிறது வந்து அப்படி நடிக்க மாட்டேன் சாவர அப்படிங்கிறா. என்னடா அப்படி பொம்பளை கண்ணா ஏறி ஒரு மச மச மசனே மகாத்திரமே மூத்திரத்தை போட்டு குடிச்சவனே எங்கடா அப்படி கிளவாரி பையன் ஏறி வர மேல பொம்பளை பொண்ண பொண்ண பார்க்கறது இல்லையா இருக்கியப்பா மூடுவாயே என்னடி என்னடா ஒன்னு ஆம்பளை பாக்குறேன் ஏன்டா இந்த வாயார் கேட்டு போறேன் காய பாரு எங்க கருவால முழுங்க அப்படியே முழுங்க என்னடா பாரு ஆம்பளை ஆம்பளை வர எடுத்துக்க ஆம்பளை தாண்டி ஃபர்ஸ்ட் பொம்பளை தான் பெருசு இந்த தமிழ்நாட்டுல எங்க மாதிரி ஆம்பளை சிங்கலனா பொம்பளைங்கள உங்களால ஒண்ணு பண்ண முடியாது. இங்க பாரு ஆம்பளை தாண்டி பெருசு. இவன் ஆம்பளை ஏண்டா வரல இங்க கேளு இவன் ஆம்பளை தான் பெருசுங்கறான் இல்ல ஆம்பளை தான் பெருசுங்கறான். ஆமா சாயந்தரம் மேச்சேரி கண்ட பஸ் ஸ்டாண்ட்ல அவ பொண்டாட்டி போன் பேசுறா பொண்டாட்டி என்ன கெட்ட திட்டிட்டு யாரா தெரியுமா ஆட்டாள பொம்பளைக்கு பயந்துக்கிட்டு இப்ப நீ ஆம்பளை பெருசுங்க. ஏய் வீட்டுல நடக்கிற பிரச்சனை எங்க சொல்லாதீ. தங்க தமிழ்நாட்டுல பெண்கள் தாண்டா முன்னுரிமை பெண்களுக்கு தாண்டா முக்கிய பாரு நீ வேணா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிற. இந்த தங்க தமிழ்நாட்டுல ஆம்பளை தான் பெருசுங்கிறீங்களா ஆம்பளைங்கள கை தட்டுன்னு பார்க்கலாம். ரெண்டு அந்த ஓட்டு கல்லாத ஒரு செல்லாத அல்லபடி பொம்பளைங்களை பயந்துறீங்களா ஓட்டு முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் நான் கேட்கல இந்த பக்கம் தான் காட்டேன் கேட்டாலும் கை தட்டுவாங்க. ஏதோ உங்களை நம்பித்தான இந்த ஊர்ல எம்பி எலெக்ஷன் நிக்கிறேன் கை தட்டி பாரு போய் மண்டி போடுக்கிட்டு பண்ணி கொடுப்பான் ஒரு ஓட்டு விழுந்துச்சா இப்ப பாக்குறா பொம்பளை யாருன்னு என் முன்னாடி நிக்கணும். இங்க பாக்குற பொம்பளை ஓட்டுல விளக்கமா பிஞ்சு போயிடும். அதான் ஏன் பரிபட்டியா அம்மா தாய்மார்களே பெண்கள் தான் பெருசுன்னா பெண்கள் தான் பெருசுன்னா பெண்கள் என்ன அனைவரும் கை தட்டி பார்க்கலாம். பெண்கள் இப்ப பாரு பொம்பளைங்களே கை தட்டி பாக்குறியா அம்மால கை தட்டிக்குமா பொம்பளைக்கு உனக்கு ஓட்டு போடா கெட்டவா இருப்பாங்க அதான் கை தட்டிப்பாங்க அல்லாத்துல இன்னொரு காசு போட்டோம் யார் நீங்க கேட்டா 10 ரூபாய் டீக்கு கடந்து போன கூலி நீ 500 ரூபாயா ஏய் ஏமா உலகத்திலேயே பெண்கள் தான் சிறந்தவங்கன்னு எங்க தாய் குலங்கள் நிரூபிச்சிட்டாங்க பாத்தியா. சரி நீ பொம்பளை பெருசு வந்தா நான் வைக்கிற பந்தயத்துல ஜெயிச்சு கட்டு என்னடா பந்தயம் வைப்பா ஆம்பளை நம்ம போகிறதா ஆம்பளை போக கூடாது. என்னடா கப்பு இந்தாட ஒரு டீ டம்ளர் இந்தாட ஒரு டீ டம்ளர் இங்க நின்னு நான் ஜிப்ப கழட்டி விட்டு ஒண்ணு விட்டு டீ டம்ளர் நப்புறேன் அவுத்து விட்டா தொங்கும் போ. நான் இங்க நின்னு நான் ஒண்ணு விட்டு டீ டம்ளர் நப்புறேன் பொம்பளை நீ பெருசுனால நம்ம போகலாம். இப்ப யாரு நீ பெருசு பாடுகன் தண்ணி விட்டா எப்படி பாரு முன்ன தோத்து விடுவல அவன் இன்னும் சொல்றேன் அப்படிங்க பொம்பளைங்க பயந்துட்டு போயிட்டு ஆம்பளைங்க ஏ மத்தா நாம தோத்து போயிட்டோம். ஏய் நான் ஒரு போட்டி வைக்கிறேன். பாருங்க அந்த பக்கம் சதுரமா ஒரு பாத்தி கட்டிட்டான் சதுரமல ரவுண்டா கட்டும் ரவுண்டா கட்டிட்டான் இந்த பக்கம் ஒரு ரவுண்டா பாத்தி கட்டுறான் லைன் மேட்ச்மா சென்ட்ரல் நிக்குது இங்க பாரு ஓய் அப்படியே ஒரே சுத்தாக்கணும் ஒரே சுத்தாதா இருக்கணும் ஒரே நொடியில இந்த ரவுண்ட் அப்படியே சொட்ட நிறையாத ஒரு சுத்திங்க இதெல்லாம் ஓட்டு போயிட்டீங்க ஓட்டு போயிட்டோம் ஏன்னா ஆம்பளை பெருசுங்க. ஆமா இல்ல பால்சி நிறைய பால் இருந்தாலுமே ஒரு சொட்டு ஒரு மாடு தான் கேக்குது. இங்க பாரு நீ பொம்பளை நீ பாவாடை கேட்க தரகரல நிச்சுனா அப்படி சொல்ல கூடாதான் நினைச்சு போடுவேன். சரி ஆம்பளை நாங்க ஓட்டுமா ஒரு பையன் உங்க ஏறி கிட்டமோ சரி யாரா பெருசு. சரி இந்த ஆம்பளை மட்டும் இல்லாம உன்னால பிள்ளையே பெக்க முடியாது. ஆனா போடாடே
பைத்தியக்காரா அது ஓட்டு போட்டா நமக்கு போடாது போடாதே ஏய் எந்த காலத்துல இருக்கற இது 2026 2000 இல்ல பஞ்சிரா மாதிரி எந்த வகையான சொல்லி கொடுத்து வை தொற்றுட்டி மாதிரி ஜோதி ஏய் இந்த 2026 நவீன காலத்துல மருந்து எதுக்குறாக்குது மாத்திரை எதுக்குறாக்குது ஆஸ்பத்திரி எதுக்குறாக்குது ஆஸ்பத்திரி இருக்குது எல்லாமே இருக்குது நாங்களா ஆம்பளைங்களே இல்லாம அரசு மருத்துவமனையில போய் ஊசி போட்டு பிள்ளைப்போம் ஏன்னா மாட்டுக்கு போறது சன ஊசியா அது வாயால் குடிக்க போய் போடு சரி ரைட் நீ சொல்றது ரைட் தான் ஊசி போட்டு பிள்ளை பத்துக்கிற அந்த குழந்தைய போய் பள்ளிக்கூடம் சேர்த்துற அம்மா யாருன்னு கேட்டா ஒண்ணு சொல்லி போடும் அப்பா யாருன்னு கேட்டா அந்த குழந்தை ஊசின்னா சொல்லும் ஏய் ஊசின்னா சொல்லாது ஊசிக்கு நாம தானே தேவைப்படுறோம் புண்டை நக்கிய பாருங்க ஏய் இத முடிடா ஃபர்ஸ்ட் ஏய் இங்க பாரு என் குழந்தைக்கு வளர்க்கும் போதே அம்மாவும் நானு அப்பாவும் நானு யா எடுத்துதான் சொல்லி வளர்ப்பா மண்டை கூலி சரி வருஷத்துல எத்தனை பிள்ளை பாப்ப வருஷத்துலயா நான் ஒரு பிள்ளை பப்பேன் பொம்பளை நீ ஒரு பிள்ளை பார்க்க முடியும் அது ஆம்பளை நான் நினைச்சு 10 பேர் திருப்பி போனா 10 பிள்ளை பப்பையா யாரு பேசு நீ 10 பேத்துக்கிட்டு போனா 10 புள்ள பப்ப வீட்டுல இல்ல உங்க வீட்டுல உங்க அக்கா இருக்கிறா 10 பேத்துக்கிட்டு விட்டாடியா ஏன்டா அது மட்டும் ஆகாது உங்க பொம்பளைங்கன்னா ஒரு நாயும் மத்த வீட்டு பொம்பளைங்கன்னா ஒரு நாயமா அண்ணா புட்ட தலையாரியா புதஞ்சந்தே வாங்காதீங்க 3 பிக்கப் மீச்சு இங்க பாரு கண்ணம்மா ஒரு ஆணுக்குள் பெண் நடக்கும் பெண்ணுக்குள் ஆண் நடக்கும் 2 பேரும் ஒத்துமையா போயிடலாம் சரி மாடு ஊத்துதான் மழையாரும் நீ நானும் ஒன்று சேர்ந்தா டெம்போக்கு டீசல் ஆயில் நீலாம் நாசமா தான் போயிடுவேன் அது நாளைக்கு பேசிக்கலாம் பலவர்னு பேசினா வாய் கேடு கண்ணம்மா சீக்கிரமா இப்படி வந்திருக்கிறனே சபை நாடி என்ன பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா உங்களை பார்த்து எதுவும் தோணலையா நிறைய நினைப்பு ஐடியாடா இருந்துச்சு உங்களை பார்த்ததும் நீ பாறையில போவாயா நீ பல்லு பாக்குறியா அண்ணா ஒரே ஒரு பாடல் பாட போனால் போகட்டும் நல்ல பாட்டு நான் பூவேடுத்தி அப்படிதான் மரக்கூட்டமா ஏறி போச்சு
ஒழுக்கமா பாடி போறது. இங்க வா. நீ பாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ணா நம்ம பேசக்கூடிய வீண்வார்த்தைகள் போனால் போகட்டும். இந்த பெரிய வத்தலாபுரம் நாட்டுக்கு நாடு நாடு அருமை பெருமை சிறந்த முன்னாடி நீர்வளம் நிலவளம் தனவளம் தானிய வளம் பொருந்திய இப்பேற்பட்ட புண்ணிய பூமியுடைய பெயர் என்னன்னா பெரிய வத்தலாபுரம் பெரியவன். இல்ல மாசி மாசம் மகா சிவராத்திரியில இருந்து இந்த பக்கமே தான் போரிக்கிட்டுங்கிற 3 கூத்து இதோட வத்தலாபுரத்துலயே. ஆமா நானும் இன்னைக்கு தான் முதல்ல வந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாடகம் நடந்து பெரிய அடிச்சு மரியாதை கொள்ள, ரெண்டாவது நாடகம் பாஞ்சால குறவஞ்சி நாடகம். என்னையே விட்டுட்டு வந்து 2 டைம் ஆடி இருக்கிறீங்க. கூப்பிட வேண்டாம். இந்த அம்மாவை கட்ட உண்மைச்சு வந்தாலும் இல்லையம்மா 3 கூத்துக்கு வந்தா தானே போய் பேசுறேன். அது வேற யாரோ நான் வரல. இன்னைக்கு தான் என்ன புதுசா கூட்டிட்டு வந்துக்கிறேன். ஆதி மறக்காது இல்ல நீ ஆதி மாதிரி வேண்டி வந்து செத்து போயிரு வச்சுக்க. கண்ணம்மா பெரிய வத்தலாபுரம் என்றால் நம்மளுக்கு எல்லாம் ஒரு தாய் திருநாடு மச்சவ நகரம் யாரும் சொல்லுவோம். அன்னை பிறந்த அப்பன்மார்களும் பெண்களாய் பிறந்த எமதேறு தாய் உள்ளங்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் யாவற்றையும் கல்விகளை காத்திருக்கிறாரு. ஏது என்னன்னு காரணம் அது எனக்கு தெரியாது அம்மா. ஒழுங்கா சொல்லிவிடு. இந்த மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவருமே மத்தியானம் 2 மணில இருந்து நையாண்டி வண்டி வேஷம் கரகாட்டம் எல்லாம் டெடிபேர் வேஷம் எல்லா வேஷம் போட்டு ஆடிவிட்டு 11 மணிக்கு ஊத்து விட்டுக்கிறாங்க. பெரிய வத்தலாபுரத்தை எழுந்தருளியுள்ள ரேணுகா பத்தினி அந்த சமயபுரத்தை வாழ்கின்ற சமயபுரத்து மாரியம்மன் இந்த உள்ளூரில குடிகொண்டு அந்த உள்ளூர் மக்களை காப்பாற்றுவதற்காக எழுந்தருளி இன்று கம்பம் சாட்டி ஊர் பொதுமக்கள் யாவத்தையும் ஒன்று சேர்ந்து திருவிழா நடத்தி இன்று நம்மளை வரவழைத்து நம்மளுக்கு அருமையான கறி விருந்து. ஆமா ஒவ்வொருத்தரும் கடையில கருத்துங்கிறீங்க. நானும் சாப்பிடுறது உடம்பு சூடு. ஆமா சாப்பிட்டுருக்க மாட்டேன். அப்படி நல்லா அமுதிட்டு நம்மளுக்கு இன்று ஒரு நாள் சதுர நாட்டை மேற்கொடுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படித்தாலும் இப்பேற்பட்ட புண்ணிய சபையில இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது என்ன? ஆமா ஸ்ரீ மகாபாரதம் போர்வாசன வழங்கக்கூடிய உளிவி திருமணம் இல்லையே நாகார்ஜுனன் சண்டை. உளிவி திருமணம் இல்லை என்றால் நாகார்ஜுனன் சண்டை இல்லையே அரவான் பிறப்பு நல்ல அரவான் பிறப்பு. அப்படி என்கின்ற நாடகத்தை குரு பெரியவர்களால் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இப்பேற்பட்ட நாடகத்தில் தாங்கள் யார்? சபை தர்பார் முன் நான் வேடத்தெரித்து வந்துள்ளேன். நான் யாரு? எமது பெயர் என்ன? இன்று என்னால் என்ன நடக்கப் போகிறது? ஒன்னு கொண்டு விட்டா மட்டும் ஏரியூர் ஸ்டேஷன்ல கேஸ் நடக்கும். அதனால உன்னை கொல்ல மாட்டோம். நீ 20 நைட்டு கூத்துக்குது இந்த கூத்தாடன்ட்டு பிறகு கொல்றதுதான். கூத்துக்கோசரம் தான் என்ன வச்சுக்கிறாங்க. பார்த்து எப்பேற்பட்ட கொலகாரங்கள் மத்தியில நான் இருக்கிறேன். ஐயாப்பா ஐயா வாய மட்டும் இப்படி காட்டாத பேங்க் வச்சு அப்படி நின்றாலும் நான் வேடக்கரித்து வந்த தருவாயில இந்த ஊர் பொதுமக்கள் என்னுடைய தாய் உள்ளங்களும் தந்தை உள்ளங்களும் தான் பெற்ற பிள்ளைகளை போல என்னை பாவித்து எனக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். அடுத்து நல்ல உள்ளங்களையுமே என்ன பெண்ணாக இருந்து வரையை தந்துள்ள நம்முடைய மருத்துவரையாக வரக்கூடிய ஐயா அவர்களும் என்ன மதிப்பிற்க மரியாதைக்குரிய செல்வம் ஐயா அவர்களும் நம்முடைய தாய் குலங்களும் எல்லாரும் நம்மளுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவர் அருகு போல வேறு மூஞ்சல் போல தலைவருக்கு பட்டி வரிக்கு பால்பாட பொங்கி குட்டி வரிக்கு குடப்பால் கலந்து எந்த முகமானாலும் தங்க முகமாக விளங்கி மழை போல கஷ்டம் வந்தாலும் அது பனி போல விலகி நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 காலம் வாழ வேண்டும் என்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று உமையவர் ரேணுகா பத்தினியை வேண்டிக் கொள்கிறோம். ராமோதயம்.
அடி ஆ யாரு அடி பாப்பா வந்து சொல்லு வேலை பண்ணலாமா ஏய் ஆள பாரு கண்ணம்மா அம்மா அப்படி கேட்டாரு எனது பெயர் என்ன என்ன சொன்னதே ஒரு சிறுகையில் விழுந்ததா என்ன அம்மா உலகம்மா உடலியா ஆமா அந்த மாதிரி பிரச்சனை கிட்ட வராத அப்படின்னு சொல்லு சுத்திரவதன ரூபி சரி அந்த நடனக்கைய பிள்ளை கரைக்குறீங்களே சட ஆமாடா பாப்பால ஏய் சரி சொல்லுங்க ஆள பாரு எமது பெயரோ கௌரி மாதா என்று வைக்கிறார் கௌரி மாதா ஆமா கௌரி மாதா இருந்தாலும் உங்களை ஈன்றெடுத்த தெய்வங்கள் யாரு என்னையும் 10 மாதம் முன்னொரு நாள் கருமே உருவாகி உருவமே பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி சரி என்னை பெற்றெடுத்தாங்களே தாய் எனது தாயாரு தந்தையாரு யாரம்மா சொல்லட்டா நிறுத்துங்க யாகத்தை சண்டை போடக்கூடாது ஏன்னா பாப்பாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாகிறாங்களா பால் கொஞ்சம் குடிச்சா சரியா உள்ள வச்சுக்கிறோம் பெருமானமா தூங்கி பெருமானமா நான் குண்டாடுறேன் நீ குண்டாடுறியா நான் அப்படியா என்னை 10 மாதம் கொண்டன நாள் ஆறாரோ ஆறிரோ என்று நூறாரோ நூறிரோ என்று என்னை வளர்த்து வாலிபமாக்கிய யாரு தந்தையார் யாரு செண்பகராஜனுக்கும் சாந்தனா தேவிக்கும் கௌரி மாதாவாக பெற்றது உங்களுக்கு திருமணம் ஆகிட்டதா கண்ணம்மா எனக்கு தக்க 16 பருவமங்கள் முடிந்தவுடனே நான் யாரையும் ஆலயம் முடித்தேன் கண்ணம்மா அவருடைய கண்ணம்மா ஐயோ அவரு
போய கொலாயி முகமால அடிச்சுட்டு ஏங்க என் வீட்டுக்கார பேரு மரியாதையா அவர்கிட்ட சொல்ற இந்த பையன் பேண்ட அவுக்குறானே. நீ தாண்டி அவுக்கு சொன்னா நான் வேண்டவா அவுத்தா ஓடுவாயே கண்ணம்மா ஓய் என்னை மாலை வரவழைத்த மன்னவர் யாரடி? சொல்லடி 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 தோல்ல என் மன்னவர் கட்டிய தாலி மாறுமுட்டு சொல்லுங்க. அடடா என் புண்ணிய கட்டிய தாலியை பூமி பார்த்து சொல்லுங்க. என்னை மாலை வரவழைத்த மன்னவர் யார் தெரியுமா? இந்த நாளி தோடுகிட்டது உண்மையோடு ஆமாடா 10 பவுன் இது 10 பவுன் ஆமா பவுன் வந்து 1.5 லட்சத்துக்கு விக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல 2 லட்சத்துக்கு போயிட மாட்டேன். 15 லட்சம் போட்டு வாங்கி வச்சிருக்கேன்டா. நீ 15 லட்சம் போட்டு 10 பவுன் எடுக்கிற மாதிரி இருந்தா நீ என்ன போல கொடுத்தாரோ சரி இது மேல 10 பவுன். ஆமாங்க வேச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல கவரிங் கடையில 350 ரூபாய்க்கு வாங்குறது. நாசமா போய் நான் போனா போயிட்டு வரேன் பத்திரிக்கை கண்ணம்மா கணவரியார் சொல்லு அந்த பாதாள லோகத்தை நாகலோகத்தை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அந்த நாகராஜ மன்னனோ என்னை மாலை வரவழைத்தாரடி. நாகராஜ மன்னனை திருமணம் செய்து ஏதோ ஒரு குறைவு பார்த்தியோ இவ்வளவு நேரம் என்ன நல்லா கேள்வி கேட்டேன். ஆமா நான் நல்லா உனக்கு பதில் சொன்னேன். சரி இப்போ ஒரு கேள்வி கேட்காது. என்ன தப்பா கேட்ட உங்களுக்கு எத்தனை குழந்தை பாக்கி ஓய் எனக்கோ நாங்க கணவன் மனைவியாக வாழ்ந்தாலும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன கண்ணம்மா கண்ணம்மா செத்து நல்லா மண்ணுத்தல்ல ஒரு ஆண் வாரிசு இல்ல. ஆண் வாரிசு கிடையாது. நாங்க மாட்டு நல்லா தான் படித்தா எங்களுக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு கூட மைந்தன் இல்லடி. மைந்தன் இல்லை. ஆமா சரி இப்படி ஆண் வாரிசு இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சரி சரி அப்படி விட்டாலும் என் கணவர்னால இந்த சமயத்தில் ஈடுபட்டு எங்களுக்கு என்று ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் தாண்டி இருக்கிறது. ஒரே ஒரு பெண் குழந்தை. யாரும் அது? அவள் பெயரோ உள்வீராணி என்று நினைக்கலாம். உள்வீராணி. ஆமா சரிமா. அப்படி விட்டாலும் உள்வீராணியை பெற்றெடுத்து நாங்கள் இந்த சுகத்தோடு இந்த நாகலோகத்துல வாழ்ந்து வந்தாலும் நாகலோகத்துல நாங்களோ ஒரு பாம்பு இனமதான். பாம்பு இனம். ஆமா சரி அப்படி விட்டாலும் இன்றைய தினத்தில்
சரி எதற்காக என்னை சந்திக்க வந்திருக்கிறாய்? கணவரா வழங்கக்கூடிய நாகராஜ மன்னன் ஏதோ விஷயமா உடனடியே அவளை கூப்பிட்டு வர சொன்னாருமா. அப்படியா? நாம போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். பச்சை பியே திப்பீங்களா கருமா தப்பலாம் மனையிட்ட எழுது தேவி அன்புக்கு பண்புக்கு பாசத்தோடு மனையிட்டு கபரி மாதா நீரியானே ஆட்டு மேலையாடுறானே இடுப்பே போச்சு. இப்படி யாரும் நைட்ல தானே புதைக்குன்னு ஒரு ஆள்
சொல்லி சக்காத்தி முன்னாடி தூங்க போறேன். ஏன் தூங்குறேன்? எல்லாத்துக்கும் தூங்குறேன் கேக்குறேன். தேவி கௌரி மன்னா, கண்ணிகை உலகை இனவாத்தி கோமுகங்கள் சொல்லக்கூடிய பாஞ்சாலி வளனை பெற்று தங்கள் பெரிய பட்டாளங்களுக்கு பன்னீரால் கலந்து எனது பட்டாரியால் குடித்து சத்தம் போட்டுட்டா உன் வீட்டுக்கு உன் மருமகளை வந்து ஒன்ன போட்டு பல்ல முட்டு சேராய காட்டுற தேவி கௌரி நம்ம உயிரின் மேலான நெருப்புறாங்கோட்டைக்கு சேர்ந்த பெரியசாமி அண்ணா அவர்கள் பெரியசாமி மாமா அவர்கள் நம்ம மேடத்தை புகழ்ந்து அவருடைய சொத்திலிருந்து 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். ஆண்டவன் அருள் பெற்று சிறு சிறப்புடனே வாழ வேண்டும் என்று இந்த உள்ளூர் மாரியம்மனை பிரார்த்தனை செய்கிறோம். கபரி திருவடி பாதத்தை கபரி அநேக கோடி நமஸ்காரங்கள் செய்திருக்கிறேன். அண்ணா என்ன விட்டு ஐஸ்கிரீம் திங்கிற ஆசமாவனுக்கு சிமிழ் தேவி கபரி மல்லிகை முள்ளிகள் வாசி கோங்கு மங்கலம் என்று சொல்லக்கூடிய துறை மலர்களை கொண்டு என் திருவடி பாதத்தை படிந்தபடியா எப்படி வாழ வேண்டும்?
நீதாண்டா எனக்கு பிடித்த மனைவி. அப்படியா? அப்ப மேஜர் இருக்கிறவா தொட்டில் இருந்து அதுக்கு உன்னை கூட்டு கண்ணா மேட்டூருக்காரி கபடி காட்டூர்காரி கவுரி மேட்டூருக்காரி கபடி நான் மேட்டூர் இல்ல தொட்டில் இருக்கிறேன். நீ ஒரு விளம்பரமான முடிவு கணவன் திருவடி பாதத்தை காலையிலும் மாலையிலும் மறவாமல் மடித்தபடியால் இந்த கடல் சொந்த உலகத்தில் கணவனோடையே மாங்கலித்தோடு அப்படியா சுக சாம்பரத்தோடு வாழ்ந்துருவாய் பெண்ணு. உண்மைதான் தேவி. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கடவுளை கண்கண்ட தெய்வம் தங்களுடைய திருவடி பாதத்தை பறித்தபடியினால் இந்த பூவனைகளை தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்திருப்பாய் என்று வாழ்த்துகின்றீர்கள். தங்களுடைய திருவாக்கே உன் தேவையாகப்பட்ட கௌரிக்கு என்றென்றும் சித்தமாக ஆசையோடு அன்போடு பாசத்தோடு 3 முடித்து போட்டு கைப்பிடித்து மாலையிட்டேனே கண்ணி. இந்த ஊர்ல ஏண்டது இடியாதுக்கு இந்த ஜனவாரி பையனை கட்டுறதுக்கு வந்து அந்த நீசகாச கட்டிட்டா கூட அரண்மனையில இருந்த பெண்ணை அது சீக்கிரமா அப்படியா? கண்ணை கல்லையான அங்க காரணமா
ஏய், அப்ப உங்களை ஜாவ சொல்றோம். நான் தாலி ஏத்தா ஆனா அறுத்து போட்டு கட்டை கருவறை முன்பதாக வைத்து பால் இருக்கிற என்று வாயால் வருகிறது. அக்கருவை தண்டித்தொருவன் தாக்கெடுத்து இறப்படியாளர். ஆமா அவன் உள்ளக்கான அவன் புள்ளி நக்கடா பெரியவத்தினாபுரத்தில் ஆமா மாரியம்மன் கோயில் ஆலயத்தில் அம்மனுக்கு தொண்டு செய்து வரக்கூடிய சரி கோயில் பூசாரி அப்பா அவர்கள் அவர் சொத்துல இருந்து நம்ம வேடத்தை பாராட்டி இருவருக்கும் அன்பளிப்பு. அவருடைய சொத்திலிருந்து 10 ரூபாய் அன்பளி பார்த்திருக்கிறார். நோய் நொடிகள் அருகாமல் இணங்காமல் சொந்தமகனாலும் தங்கமுகத்தோடு வாழ வேண்டும் என்று இந்த மாரியம்மனை பிரார்த்தனை. கேள்வி கேள்வி. இருவருக்கும் நாகராஜனுக்கு கவரிக்கு ஒரே ஒரு மகள் பிறந்திருக்கிறார். ஒரே ஒரு மகள் பிறந்திருக்கிறார். ஏனென்றால் நாடை ஆள்வதற்கு ஆண் வாரிசு கிடையாது. நம்ம மகள் இருக்கின்றார். அவர் உறவினருக்கு திருமணம் செய்ய வேண்டும். அதற்காக வந்து ஏம்மா, உங்க வீட்டுக்காரர் கல்யாணங்கிறாருல்ல, உங்க வீட்டுக்காரர் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. ஐயோ 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 என்ன விட்டுட்டே எனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, சொத்து இல்லையா, சொகம் இல்லையா? இப்படி நான் மப்பு மந்தாரமா நல்லா தான் இருக்கிறேன். என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கல்யாணம் பண்ணுன்னு சொல்றியே, உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அந்த மாரியாத்தா உனக்கு கூலி கொடுப்பாளா? இப்ப நீ தானே கல்யாணம் பண்ண. தன் மகளுக்கு உரிமை அளித்து திருமணம் செய்ய வேண்டும். அப்படிங்களா? நானே ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்க சொல்லணும்னு நினைச்சேன். நம்மளுக்கு ஒரு ஆண் வாரிசு இல்ல, நம்ம மகளை கல்யாணம் செஞ்சு வச்சு வைத்து ஒரு ஆண் வாரிசு பிறந்தா நீங்க ஆசைப்படுறீங்க. நான் உடனே போய் நம்ம மகளை உதவி அழைச்சிட்டு வரேன். நீங்க போய் அருவாமனை உட்காருங்க. திருமணம் செய்த அதனால போட என் கணவராகப்பட்டவர் சரி என் முடிவில மகளுக்கு திருமணம் செஞ்சு வாச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால அரண்மனையில முடிவு இருக்கிறா, போய் நான் அழைக்கிறேன் என்று முடிவிலாளி அழைத்துவார். அதெல்லாம் சொல்லக்கூடாது. முடிவிலாளி அழைத்துவார். மகளை
உளுவிராணி அணைக்கு உளுவிராணி சபையில எல்லாரும்